இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் 2K சிஸ்டம், பேக் கேமரா, ஃப்ரேம், ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் பல்பு, ஸோ நிறைய ஆக்சரிஸ். இது வந்து நம்ம டோர் சைடு வருது பார்த்தீங்களா, டோர் எஜ் சைடில் ஒட்டுவாங்க தெரியுங்களா ஸ்டிக்கர்ஸ். ஆமாம், அந்த ஏ பில்லர் பி பில்லர் லேட்டஸ்ட்டாக வந்து ஒட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ டைமண்ட் 2K போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பார்த்தீங்களா டைமண்ட் 2K ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட 6500 rupees. தூக்க முடியல, வெயிட் ஜாஸ்தி. இது 2 ஊஃபர் ஒரே பாக்ஸில் ஆம்போட வரும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 400 rupees, நீங்கள் 3500 சிஸ்டம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 400 rupees கேமரா வாங்கணும். இது டிசைரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் 2K சிஸ்டம் ப்ளஸ் உங்களுக்கு கேமரா சேர்த்தியே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைட் ஸ்டெப்பு, சன் ஃபிலிம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது போக ஆடியோ சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் இதில் மாட்டிருக்காங்க. ஸ்பீக்கர் மாட்டிருக்காங்க, பேட் வச்சு. இது மோஸ்ட்லி எல்லா வண்டிக்கு ஃபிட் ஆகுங்களா? ஆமாம், இது எல்லா வெஹிக்கிளுக்கும் மாட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசாக தெரியும், ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக தெரியும். 2 வேரியண்ட் கொண்டு வந்திருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் 1 போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் சோனிக் பிராண்டில் 300 watts. ஸோ பிராண்டட் பார்த்தீங்கன்னா ஷான்ஷூ பிராண்டில் பண்ணுறோம். ஷான்ஷூ. ஆமாம், கஸ்டமர்ஸ் எனக்கு பிராண்டடாகவே கொடுங்க. ஜேபிஎல் வச்சுருக்கேன், ப்ளவ் பங்க் வச்சுருக்கேன். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை வச்சுருப்பேன். ஈகோக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபுல் ஃபிட்டிங்ஸோட பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கேரியர் வரும்போது எப்படி இருந்தது வண்டி. என்ன பைசல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செம்ம பிஸி டைமில் இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அப்டேட்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃபர்ஸ் நிறைய எப்பயுமே வச்சிருப்பீங்க. இன்னைக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்துலாம். புது வியூவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கடையோட பேர், லொகேஷன் கொடுத்துட சொல்லிடலாம். நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா AK கார் ஜோன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம கடையோட லொக்கேஷன். ரோடு ஸோ லாரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நேராக என்ட்ராகி நேராக ஒரு 150 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா AK கார் ஜோன் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் இங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்போம். ரைட் சைடில் ரோட் ஓட்டுற மாதிரி போர்டு ஒன்று வச்சிருப்போம். ஃபுல்லாக வண்டி எப்பவுமே வண்டி நின்று இருக்கும். ஸோ மறைவாக தான் இருக்கும். ஸ்லோவாக வந்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஓகே. அப்படியே என்னென்ன வண்டியில் என்ன வேலை போயிட்டு இருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகோ, ஓல்டு ஃபிகோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கஸ்டமர் வெளியூர் வந்திருக்காங்க. கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் தேடி வந்திருக்காரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் 2K சிஸ்டம், பேக் கேமரா, ஃப்ரேம், ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆடியோ செட் ஃபுல்லாக. ஆமாம், ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இது ஓல்டு வேகனர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நம்ம கோயம்புத்தூர் வெஹிக்கிள் தான். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹெட்லைட் பல்பு, ஸோ நிறைய ஆக்சரிஸ், உட்பாசி, ஸோ மொபைல் ஸ்டாண்ட் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேரிங் கவர் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெஹிக்கிள் தான். இது டிசைரு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கவர் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸ்டேரிங் கவர் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலர் ஃபாக் லேம்ப், ப்ரொஜெக்டர் ட்ரிபிள் கலர் ஃபாக் லேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஃபிகோ நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். அந்த ஃபிகோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கழட்டி உள்ள சிஸ்டமு, கேமரா எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ. எப்பவுமே ஈகோ நம்ம கடைக்கு ஃபுல் ஒர்க்கு வர்றது தான். ஆமாம், ஈகோ நல்ல நேரம் நம்ம பண்ணுறாங்க. ஈகோ பார்த்தீங்கன்னா பேக் பம்பரு டாப் கேரியர் மாட்டிட்டு இருக்காங்க. ஃபுட் ஸ்டெப் மாட்டியாச்சு. ஓகே. சைட் ஸ்டெப்பு, சன் ஃபிலிம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது போக ஆடியோ சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் இதில் மாட்டிருக்காங்க. ஆமாம், ஸ்பீக்கர் மாட்டிருக்காங்க. பேட் வச்சு உடன் பேட் வச்சு உங்களுக்கு ஸ்பீக்கர் மாட்டிருக்காங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் போட்டிருக்கு. ஏரோஃப்ளை பிராண்ட் தான் போட்டிருக்கு. 2+1 சீட் மாட்டுது, சீட் கவர் மாட்டுது. ஸோ நிறைய ஆக்சரிஸ் இதில் மாட்டிட்டு இருக்கு. ஃபுல் ஃபிட்டிங்ஸ். ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. இனி நம்ம உள்ள வந்து என்னென்ன ஐட்டம் இருக்கு எப்பயும் போல பார்த்துக்கலாம். நம்ம கடையோட யூனிக்கே வந்துட்டு இந்த டெமோ செட்டப் தான். ஆமாம், கஸ்டமர்ஸ் வந்த கூட ஈஸியாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஐடியா கிடைக்கும். வந்து பார்த்தாலே எடுத்துக்கலாம். ஆமாம், டச் அண்ட் ஃபீல் அப்படின்றத பார்த்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு சில மாடல் பார்த்தலாமா? பார்த்தலாம். ஆஃபர்ஸ் முக்கியமாக வந்திருக்கு. ஆஃபர்ஸும் மெயினாக ஆஃபர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெமோக்கு வச்சிருக்கோம் நம்ம சிஸ்டம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 4-5 மாடல்ஸ் இருக்குது, 4-5 பிராண்டும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் வரும். ஸோ நம்ம எப்பவுமே கொடுக்குற ஆஃபர் தான். 3ஆவது இருக்குது பார்த்தீங்களா இந்த சிஸ்டமு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட சிஸ்டம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5.5, அதாவது 5500 அந்த மாதிரி ரேட்டில் வரும். ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரோசோனிக் பிராண்டில் 4GB RAM 64GB ஸ்டோரேஜில் 3500க்கு ஆஃபர் ப்ரைஸை நம்ம கொடுக்கலாம். வைப்ரோசோனிக் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். ஓகே. இங்கே மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிராண்டில் உங்களுக்கு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3500 ஆஃபராக கொடுக்கலாம். ஸோ இது 5500 ரேட்டு. நம்ம ஆரம்பத்துக்கு 3500 கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நார்மல் பிராண்டில் கொடுத்தோம். பிராண்டடே இப்போ 3500 கொடுக்கலாம்னு சொல்லி ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம். வாரண்டி இருக்குல்ல? வாரண்டி 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா OnePlus பிராண்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி 4GB RAM 64GB ஸ்டோரேஜில் வரும். ஸோ இதோ ரேட் பார்த்தீங்கன்னா 1000 இன்க்ரீஸ், அதாவது 4500 rupees நமக்கு ரேட்டில் வருது. ஓகே. இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், இது வந்து பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது நம்மகிட்ட சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 3500க்கு அடுத்து நீங்கள் 5500 7500 அப்படி இருக்குன்னு தேவையில்லை. ஸோ 4500 1000 வித்தியாசம் நம்ம சிஸ்டம் ரேட்டில் போகும். ஸோ அதுக்கடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் 6ல் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், மார்க்கெட் 6ல் பார்த்தீங்கன்னா 4500 இந்த சிஸ்டம் கொடுத்துட்ருக்காங்க. பம்பீட். ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட்டாக மாறி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 5000 கொடுக்கலாம்.
5000. ஆமா, அதை விட அட்வான்ஸ் வெர்ஷன். இப்போ அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக கேட்குறவங்க இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இதே பிராண்டு சீரிஸ் லோக்கல் சீரிஸ் உங்களுக்கு 4000 4500 கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம 5000 இந்த சீரிஸ் நம்ம கொடுக்கலாம். என்ன ஸ்பெக் அது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB 64 வேரியண்ட்ல வரும். ஓகே. TS9ல வரும் இது. ஓகே, சூப்பர். நம்ம 4000 4500 கொடுக்குறது பார்த்தீங்கன்னா TS7 தான் வரும். இது TS9 செக்மெண்ட்ல வரும் உங்களுக்கு. ப்ராசஸ் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்ல வரும். ஸோ 9 இன்ச்சில் பார்த்துட்டோம், மாடல்ஸாக போயிடலாம். ஓகே. ஸோ நம்ம மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் 2Kல இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப் நாபு. நம்ம டியூல் நாப் பார்த்துருக்கோம். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு 4GB 64 வேரியண்ட்டில் ஒரு சிஸ்டம். ஓகே. ஸோ இது ரேட்டு நீங்களே சொல்லலாம், இது என்ன ரேட்டு வரும்ட்டு. டியூல் நாப் வந்துட்டு 9000 10000 வந்துட்டு வந்துருச்சு. சிங்கிள் நாப் இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சிஸ்டம். ஒரு நாப் கம்மி, அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கணும். சரி, எவ்வளோ வரும் நீங்களே சொல்லலாம்? ஒரு 7000 ரூபா. 7000 வரலாம். பட் சிங்கிள் நாப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 7000 வராது. ஏன் கேட்டிங்கன்னா இது வந்து சாஃப்ட்வேர் ஜாஸ்தி உங்களுக்கு. 464 CarPlay ஆப்ஷன்ஸோட வரும். ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹார்ட்கோர் ப்ராசஸ் சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த ப்ராசஸ் வர சிஸ்டம் இது. ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் ப்ராசஸ்ன்னு எதிர்பார்த்தாலே சிஸ்டம் ஒரு 20000 சொல்லுவாங்களோ 22000 சொல்லுவாங்களோ, அவ்வளோ கிடையாது. சிஸ்டம் ஜஸ்ட் உங்களுக்கு 10500 வித் HD கேமராவோட ஆஃபர் ரேட். அந்தளவுக்கு ப்ரைஸ், அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது இதில். இப்போ டைமண்ட் 2K போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டைமண்ட் 2K ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட 6500 rupees தான். 6500 ஸ்டார்டிங் ப்ரைஸ். பேசிக் மாடலில் உங்களுக்கு வரும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பிராண்ட் செக்மெண்ட்டில் ஆட்டோபோட்ஸ் பிராண்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிராண்ட் இருக்குது, ஜெம் ஸ்டோனில் இருக்குது, சிட்டி ரைட் முதல் கொண்டு இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி ரைட் இருக்குது. ஸோ கஸ்டமர் பிராண்டடாக வேணும் கேட்டாலும் சான்சியோவில் வச்சுருக்கோம். சான்சி இருக்குது. சான்சியோட எஃபெக்ட்லாம் நார்மல் ஸ்டீரியோவில் உங்களுக்கு எதிரே பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சான்சியோட எஃபெக்ட் வரும். அது ஜென்யூன். அது ஆமாம், ஜென்யூன் ப்ராடக்ட். லைசன்ஸ் ப்ராடக்ட் மோஸ்ட்லி வரும். ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் தானே உங்களுக்கு லைசன்ஸ் ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ எஃபெக்ட் வைஸ் எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாத்துலேயுமே வந்துடும் உங்களுக்கு. மாடல்ஸும் இருக்குது, பிராண்ட் செக்மெண்ட்லேயும் இருக்குது. கஸ்டமர் ரேட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம், ரேட்டு கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேரியண்ட் தான் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கும். இது ஆனால் செம்ம சீனாக இருக்குது பார்க்குறது. ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கும். சிங்கிள் நாப் மாடலு. ஸோ டைமண்ட் 2K சான்ஷூ ட்ரை பண்ணலாம். சான்ஷூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 ஆப்ஷனோடய இருக்குது, சப்போர்ட்டோட இருக்குது. 360 சப்போர்ட்டோடய உங்களுக்கு வரும். ஸோ சான்ஷியோடது. சான்ஷியோலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 9 இன்ச்சு கேட்பாங்க, 9 இன்ச்சு சீரியஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 9 இன்ச் ஆண்ட்ராய்டில் வர்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சான்ஷியோ ஜென்யூன் ப்ராடக்ட் தான். இது ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். ஆமாம், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் 9 இன்ச். நம்ம இந்த 9 இன்ச் ஸ்டீரியோ காமிச்சிருந்தீங்களா, அந்த செக்ஷனில் வர்றது இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2GB 64 வேரியண்ட்டில் வர்ற சிஸ்டம் இது. ஸோ இது சான்ஷியோட உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். குவாலிட்டி எஃபெக்ட், ஆடியோ எஃபெக்ட், வீடியோ எஃபெக்ட் எதிர்பார்க்குற மாதிரி கஸ்டமர்ஸாக இருந்தால் நீங்கள் யோசிக்காமல் பிராண்ட் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். 1 இயர் வாரண்டி, 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடலும் காமிச்சிடலாம். ஒயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2K X23 வேரியண்ட்டில் வர்றது. ஸோ இதோட சிஸ்டம் ரேட் பார்த்தீங்கன்னா 24 to 25 ரேட்டில் வரும். ஸோ நம்ம ஆஃபராக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஆரம்பத்துலேருந்து கொடுக்குறது தான். இப்போ வீடியோவில் அப்டேட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். 22க்கு நம்ம கொடுத்துடலாம் ஆஃபர் ரேட்டாக. 22,000 இது வந்து கேமோட வந்துடும். கேமோட இது 12.3 inches. ஆமாம், 12.3 inchesல வரும். சிஸ்டம் பாருங்க, இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரும். டேஷ்போர்ட் சைஸ் வந்துடும். கார் சைஸ் கரெக்டாக டேஷ்போர்ட் ஃபிட் ஆகுமா? எல்லா வண்டிக்கும் தாராளமாக பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பேக் கேஸ் 9 inch. இது கிட் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். கிட்டு போட்டு பக்காவாக மாட்டி கொடுத்துருவோம். பயங்கரம். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சைடில் ஏசி வெண்ட் வரும் தெரியுங்களா, அந்த வெஹிக்கிளுக்கு மட்டும் தான் மாட்ட முடியும். ஏன்னா ஏசி மறைஞ்சிரும். சைடில் ஏசி வெண்ட்லாம், மேலே ஏசி வெண்ட், கீழே ஏசி வெண்ட் வர வண்டி எல்லாத்துக்கும் நம்ம மாட்டிக்கலாம். பொறுத்த வரைக்கும் வண்டியை பொறுத்து மாறும். இல்லை, எல்லா வண்டிக்கும் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு 20% வெஹிக்கிள் மட்டும் மாட்ட முடியும். ஏன்னா சைடில் ஏசி வெண்ட் வரனால. ஸோ அந்த மாதிரி வென்யூக்குள்ள மாட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 360 ஆப்ஷனோட இருக்குது. ஓகே, நல்ல பட்ஜெட் போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது போனாலும் நல்லா இருக்கும், சமையல் நல்லா இருக்கும், எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் மானிட்டர் இருக்குது சான்ஷூவில். ஃபுல்லாக சான்ஷூ ஏன் காமிக்கிறேன்னா, கஸ்டமர் இப்போ வர்ற எல்லாருமே குவாலிட்டியாக தான் கேட்குறாங்க, பிராண்டடாக தான் கேட்குறாங்க, ஆடியோ எஃபெக்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஹெட்ரெஸ்ட்டோட மானிட்டர் வித் ஹேண்ட்ரைடோட வர்றது. இது பாருங்க எப்படி இருக்குன்னு. MG வெஹிக்கிளில் பார்த்துருக்கீங்க. ஆமாம், லேப்டாப் மாதிரியே இருக்குது, ஐபேட் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. அவ்வளோ பெருசாக வரும் உங்களுக்கு. சீட்டுக்கு ரியல் ஹெட்ரெஸ்ட்ல மாட்டறது. ஆமா, ஹெட்ரெஸ்ட்ல மாட்டறது. சார்ஜர் ஆப்ஷன்ஸ், USB ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷனும் இங்க வந்துரும் உங்களுக்கு. ஹெட்ஃபோன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இது ஹேண்ட்ரைடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல், சும்மா நார்மல் ஜஸ்ட் டிவி மாதிரி கிடையாது. ஹேண்ட்ரைடாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஒரு டிவி ஆஃப்ல இருந்தாலும் டிவி ஆன் பண்ணா இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு செட் ரெண்டு மாட்டணும் அப்படின்னா சமையா இருக்கு பாக்குறது. பைக்களுக்கு நீங்க ஆடியோ எஃபெக்ட் மட்டும் நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருந்தாலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-70 பட்ஜெட் உங்களுக்கு வரும். அதாவது 60,000-70,000 சாம்சங் பிராண்ட்ல நீங்க போட்டீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். போட்ட மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க போட்டு குவாலிட்டியா வேணும்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல நார்மல் பட்ஜெட்ல போதும் அப்படின்னா அதுலயும் குவாலிட்டி இருக்கு. அது ரேட் வைஸ் உங்களுக்கு ரேட் மாறும். அந்த மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் வச்சிருக்கோம்.
ஸோ மோஸ்ட்லி ஏன் ஆடியோஸ் நான் மெயினாக காமிக்கிறேன்னா மோஸ்ட்லி ஆடியோஸ் நான் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால குவாலிட்டி வைஸ் ஆட்டோபோட்ஸ் பாருங்க, ஆட்டோபோட்ஸ் பிராண்ட் நம்ம எப்பவுமே யூடியூப்ல ஆஃபர் கொடுக்குற பிராண்ட். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆஃபர் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜாஸ் வேரியன்ட் இல்லாமல் நார்மல் வேரியன்ட் காமிச்சிருந்தோம். சேம் ஆட்டோபோட்ஸ் 2GB 32. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ் வேரியன்ட் ஸ்டாக் வந்துருக்கு. ஜாஸ் சீரிஸ் அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஆஃபர் ரேட் 5500 கொடுத்துடலாம். 5500 ஆட்டோபோட்ஸ் அதே சேம் நம்ம ஆட்டோபோட்ஸ் சாதா எப்படி லோ வேரியன்ட் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஜாஸ் வேரியன்ட் 5500 கொடுத்துடலாம். ஆஃபர் ரேட் தான். லேட்டஸ்ட் சீரிஸ். ஆமா லேட்டஸ்ட் சீரிஸ். வாரண்டி 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாத்துக்குமே நம்ம காமிக்கிறது வாரண்டி இருக்கு. நீங்க பேசிக் என்கிட்ட 3500 நீங்க வாங்கினாலும் வாரண்டி இருக்கு. 22000 24000 வாங்கினாலும் வாரண்டி இருக்கு. வாரண்டிக்கு நமக்கு சப்போஸ் ஏதாவது ஃபால்ட் இருந்து க்ளைம் பண்ணனும் அப்படினா பில் இருந்தா போதுமா? நான் பில் போட்டு கடை பில் போட்டு கொடுத்துருவேன் கையில. ஸோ அதை நீங்க போட்டோ எடுத்தாலும் ஓகே. எனக்கு பில்லு தான் காமிக்கணும், வாரண்டி கார்டு தான் காமிக்கணும் அப்படி கிடையாது. ஜஸ்ட் எனக்கு போட்டோ காமிச்சா க்ளைம் பண்ணிக்கலாம். ஆனா என்னோட பில்லு மெயினா காமிக்கணும், போட்டோ காமிச்சா க்ளைம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் போறப்ப கண்டிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராதுங்க. அதனால இவ்வளவு போல்டா கொடுக்குறாங்க. சப்போஸ் வரலாம், ஏன்னா எலக்ட்ரானிக் ஓப்பனா சொல்லிடுறேன், வீடியோல சொல்லிடுறேன், வராமையும் போகாது வந்தாலும் வரும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம் எப்படி வேணா வரலாம். வந்தா கிளைம் பண்றதுக்கு எனக்கு பில்லு நான் போட்டு ப்ராப்பரா கொடுத்துருவேன். ஒரு வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிசிக்கல் டேமேஜ் மட்டும் அதில் ஆட் ஆகாது. பிசிக்கல் டேமேஜ் நம்ம உடைக்கிறது டேமேஜ் ஆகுறது அது உங்களுக்கு ஆகாது. மற்றபடி சிஸ்டம் என்ன ஃபால்ட்டோ. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபால்ட்டுங்கிறது வர ஏன் கேட்டிங்கன்னா இதில் நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபேக்டரி செட்டிங்ஸ் சொல்லுவாங்க, நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிரும். கிளியர் ஆகாத வெஹிக்கிளுக்கு தான் உங்களுக்கு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோபோட்ஸ்ல நிறைய சீரிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்று காமிச்சா நமக்கு ஒவ்வொரு வேரியன்ட் வரும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா இறங்கி இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோபோட்ஸும் சான்சி ஃபுல் ஸ்டாக் இறக்கிருக்கீங்க. ஆட்டோபோட்ஸ் மேக்ஸிமம் அத ஃபாஸ்ட் மூவிங்கோ. இப்போ சான்சி தான் முக்காவாசி போகுது. நேத்தே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஈக்கோக்கு சான்சி தான் போட்டு கொடுத்துருக்கேன். அது முந்தா நேற்று ஒரு எர்டிகாக்கு பார்த்தீங்கன்னா 28000க்கு நான் சான்சி 360 போட்டு கொடுத்துருக்கேன். ஆடியோ எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கு. ஏன் ஓப்பனாக சொல்ல போனால் எங்கள் வெஹிக்கிளுக்கே சான்சி தான் மாட்டி சம பிராண்ட் இல்லச்சு. நல்லா இருக்கு, எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல்னா மோட்ரைவ் பிராண்டு. ஸோ இங்கே காமிக்கிறப்பாங்க, டெமோவில் வச்சிருக்கேன் பாருங்க. இதுவும் ஒயிட்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் ஸ்க்ரீன். ஸோ இப்போ நம்ம காமிச்சிருந்தீங்களா எக்ஸ் 12.3 இன்ச்சு, அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸு நாப் வராத மாடல் 10 இன்ச் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6500 rupees நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருக்குறவங்களுக்கு. ஆமா, இதுலயே பாத்தீங்கன்னா இதே மாடல்ல அடுத்தடுத்த பிராண்ட் அடுத்தடுத்த குவாலிட்டி இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா ரெட் சோனிக் பிராண்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. பாருங்க ரெட் சோனிக் இருக்கு. அதுல ஃபுல் ஸ்டாக் இருக்குங்க. நீங்க வந்தீங்க அப்படினா அதுலயே மாடல்ஸ் ஃபுல்லா இறக்கி வச்சிருக்கோம். ரெட் சோனிக் இருக்கு. பிரைஸ்ல ஆனா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுற கூடாது. கஸ்டமர் வந்தாங்கன்னா எந்த பிராண்ட்ன்றது இல்ல அவங்க பட்ஜெட்டை பொறுத்து நம்ம எடுத்து கொடுக்க. அவங்க மாடல்ஸ் எது செலக்ட் பண்ணா அதுல நம்ம எது ரெக்கமெண்ட் பண்றோம் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ரைட். அந்த மாடல் இப்ப நான் காமிச்ச மாடலே பாத்தீங்கன்னா ரெட் சோனிக் பிராண்ட் இருக்கு. ஓபன் கூட பண்ணிடலாம். இங்க பாருங்க அந்த மாடல்ல ரெட் சோனிக் இருக்கு. OnePlus பிராண்டும் அந்த மாடல்ல இருக்கு. சேம் சைஸ் தான். சேம் சைஸ் தான். அதை விட்டீங்கன்னா பிராண்டட் செக்மெண்ட்லயே ஆட்டோபோட்ஸ்லயே வச்சிருக்கு. ஆமா, எக்ஸல் எக்ஸ்ட்ரா லார்ஜ், எக்ஸல் தண்டர். ஸோ ஆட்டோபோட்ஸ்ல அது ஒரு கோட் வேர்ட் மாதிரி அதே சைஸ் தான். அதே சைஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோபோட்ஸ் பிராண்ட்லயே வச்சிருக்கோம். நல்ல வைடா இருக்கு பாக்குறதுல. இது மோஸ்ட்லி எல்லா வண்டிக்கு ஃபிட் ஆகும்ல. ஆமா, இது எல்லா வெஹிக்கிளுக்கும் மாட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசா தெரியும், ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா தெரியும். இப்போ என்னன்னா தம்பி, ரீசெண்டாக நம்மகிட்ட மாட்டி போனோம் எல்லாருமே இந்த 9 இன்ச் மாட்டிட்டு போயிருப்பாங்க. இதை காமிக்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி கொண்டு வந்து மாட்டி. வைல்ட் ஆங்கிள் சிஸ்டம் சொல்றீங்க தெரியுங்களா? இங்க பாருங்க, இந்த சிஸ்டம்க்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லா சிஸ்டம் அந்த சிஸ்டம் தான். ஒயிட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக. இது எல்லாமே ஸ்டாக் இறக்கிருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாருமே கஸ்டமர் வாங்க ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் டைம் நான் சேல் பண்ணதில் ஒரு 20 பீஸ் சேல் பண்ணதில் ஸ்டாக் எனக்கு முடிஞ்சது. கஸ்டமர் அதே ரெக்கமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 40 பீஸ் 50 பீஸ் இறக்கி வச்சுட்டு மூவிங் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த ஓயில் வர மாதிரி அப்படியே இருக்குல்ல, அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வர்றது ஃபிட்மெண்ட்லாம் எப்படி ப்ராப்பராக இருக்கும். எல்லாம் பக்காவாக நம்ம வந்து அது மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது. ஸோ எல்லா வெஹிக்கிள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுக்கு இருக்குது, எக்ஸென்ட்டுக்கு இருக்குது. ஸோ A to Z ஒரு வெஹிக்கிள் விடாமல் எல்லா i20 இருக்குது. எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்ம ஒரிஜினாலிட்டி ஃப்ரேமும் ஒரிஜினாலிட்டி சாக்கெட்டோட நம்ம ஸ்டாக். i20 N-line இந்த மாதிரி ரீசெண்டாக வந்த வண்டி இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ வர கரண்ட்டில் வர வெஹிக்கிள் முதற்கொண்டு இருக்குது நம்மகிட்ட. ஓகே, எல்லா வண்டிக்கும் நம்ம ஸ்டாக் இருக்குது. அந்தந்த வெஹிக்கிளுக்கு அந்தந்த ரேட்டுங்கிறது நமக்கு வரும். ஃப்ரேமுங்கிறது கஸ்டமர் மெயினாக யோசிக்கணும். சிஸ்டம் வாங்கினா ஃப்ரேம் அது கூட வரும்னு நினைக்கக்கூடாது. ஃப்ரேமுங்கிறது கம்பல்சரி தனியாக தான் வரும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஒரு ரேட்டு தான். ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட்டு. இப்போ நார்மலாக ஒரு ஸ்விஃப்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 650 முடிஞ்சிடும். அதே நீங்கள் XUV 500 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 1500 வரும். ஏன்னா கேட்டால் அந்த வண்டியோட பெரிய ஃப்ரேம். இப்போ ஈகோ மாட்டிட்டு இருக்காங்க, ஃபிகோ மாட்டிட்டு இருக்காங்க. ஃபிகோக்கு பார்த்தீங்கன்னா 700 rupees தான் போட்டுருக்கு ஃப்ரேம். ஈகோக்கு பார்த்தீங்கன்னா 650 rupees தான். வெஹிக்கிளை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு ஃப்ரேம். அதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் எல்லாம் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மெயின் இன்னொன்று காமிக்கணும், நம்ம 360 காமிக்கணும். 360 ஆப்ஷன்ஸ் இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க.
ஸோ என்ன சிஸ்டம் காமிச்சாலும் நம்ம மெயினாக 360 4 கேமராவோட காமிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இது பார்த்தீங்கன்னா OnePlus பிராண்டு சிஸ்டமு, 360 ஆப்ஷனோட வர சிஸ்டம். ஸோ இது நம்ம ஆஃபராக கொடுக்க போகிறோம். நம்ம 360 மேக்ஸிமம் நீங்கள் வாங்கினாலே ஒரு 13,000 அல்லது 15,000 குறைஞ்ச பக்கம் வரும் இருக்கும். ஸோ வித் கேமராவோடைய. ஸோ நம்ம இது 9 inch சிஸ்டமு, 4GB RAM, 64GB ஸ்டோரேஜ் வித் CarPlay ஆப்ஷன்ஸோட வித் 360 கேம் 4 கேமராவோட 10,500 ஆஃபர் கொடுக்கலாம். 10,500 360 360 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துடலாம். அது வித் கேமராவோட 4 கேமரா, AHD கேமரா, 360 சப்போர்ட் கேமரா கொடுத்துடலாம். ஒரு வருஷம் வாரண்டியோட. கேமரா பார்த்தீங்கன்னா இது கூட வந்துடும். ஒரு வருஷம் வாரண்டியில் உங்களுக்கு 10,500 ஆஃபராக கொடுத்துடலாம். ஸோ கஸ்டமர்ஸ் இது வேண்டாம், எனக்கு இன்னும் அப்டேட்டாக வேணும், கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் கேட்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு 4 பிராண்ட் இருக்குது. நான் ஒவ்வொரு பிராண்டாக காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த வேரியண்ட்டில் வர பிராண்டு. ஸோ இது பவுஸ்டிக்கோடது. இது பார்த்தீங்கன்னா 360 ஆப்ஷனோட வரும். 4GB 64 வேரியண்ட்டில் CarPlay ஆப்ஷன்ஸோட வர்றது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஆட்டோபோட்ஸ். ஓகே, ஆட்டோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே 360 ஆப்ஷனு, இதுலேயே 360 ஆஃபர். ஆமாம், இது எல்லாமே ஆஃபர் ரேட்டு தான். இப்போ சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு, சர்ப்ரைஸாக வைக்கிறேன், ரேட்டு சொல்லாமல் சொல்லியிருக்கேன். இது 360 ஆப்ஷனு வித் கேமராவோடைய பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டாக நம்ம 15க்கு கொடுத்துடலாம். 15,000 15,000 ரூபாய்க்கு வித் கேமராவோட. ஓகே, அடுத்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்டடு. ஸோ இது ஆட்டோபோட்ஸோட 360. ஸோ இது 4GB 64 வேரியண்ட்டில் வர சிஸ்டமு. சிஸ்டம் கேமராவோட பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம 15,500 கொடுத்துடலாம். ஆட்டோபோட்ஸில் வந்துட்டு 15,500. ஸோ ஏன் கேட்டிங்கன்னா இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருந்தது 17,500 கொடுத்துட்டு இருந்தது. ஸோ ஆஃபராக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கேமரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,500 ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு கீழே, அதாவது நான் சொன்ன மாதிரி 10,500க்கு 15,500 சென்டரில் எதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பவுஸ்டிக் பிராண்டு. இது பிராண்டட் ஐட்டம் தான். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும் பிராண்டு, சில பேருக்கு தெரியாது. ஆமாம், இந்த பிராண்டில் சப்வூஃபர் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ சில கஸ்டமர் வாங்க மாட்டாங்க, சில கஸ்டமர் வாங்குவாங்க. ஸோ ஆனால் சஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம், நல்லா இருக்கும் ஐட்டம் இது. ஸோ ஆட்டோபோட்ஸ் இதுக்கப்புறமா ஆட்டோபோட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ஆட்டோபோட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் கஸ்டமருக்கு, ரேட்டு கம்மியாக கேட்குறவங்க இது கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் 360 4GB 32 வேரியண்ட்டில் வரும், 360 ஆப்ஷனோட வரும். ஸோ இது கேமராவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 13,500 கேமராவோட கொடுக்கலாம். 13,500 கொஞ்சம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 10,500, 13,500, 15,500, 2,000 வித்தியாசம் வருது உங்களுக்கு 360. ஆமாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9 inch ஸ்க்ரீன்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2K மாடலில் காமிச்சிடலாம். 360லேயே டைமண்ட் 2K நாப் டைப்பில் வர 2 நாப் டைப்பில் வர்றது 360 ஆப்ஷன், 4GB 64 QLED டிஸ்பிளே வித் CarPlay ஆப்ஷன்ஸோட வர சிஸ்டம். QLEDன்றது இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் 2K சிஸ்டம் ப்ளஸ் உங்களுக்கு கேமரா சேர்த்தியே பார்த்தீங்கன்னா 16,000 தான் வரும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்கிட்ட ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கொடுப்பேன். ஸ்டாக் இல்லை, ரீஸ்டாக் ஆச்சு, ரேட் எதாவது மாறுச்சுன்னா கஸ்டமர் வருவாங்க, நேரில் எப்படி தான் வருவாங்க, கேட்பாங்க, பிரதர் நீங்கள் வீடியோவில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அந்த ஸ்டாக் இருந்துன்னா கொடுப்பேன். ஸ்டாக் இல்லையா, நான் ஸ்டாக் இல்லை பிறகு ரேட் ஏறிடுச்சு, இந்த ரேட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1000 ஏறலாம், 500 ஏறலாம், அவ்வளோதான். ரொம்ப அவ்வளோ ஏறிடாது. ஸோ அது ஆனால் கஸ்டமர் தப்பாக நினச்சிடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 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 2 weeks நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்குங்கிட்ட 2 weeks. இப்போ நான் வீடியோ போகிறது அப்லோட் ஆகுறது 2 weeks வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும். 2 weeks மேலே ஸ்டாக் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா ரீஸ்டாக் பண்ணுவோம். அதில் ரேட் எதாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் எந்த ரேட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டூவல் லேம்பில் சான்ஸே இல்லை. அது டூவல் லேம்ப் நார்மல் மாடல் டைமண்ட் 2Kன்னு சொல்லி இனிஷியலாக வந்த டைம்லேயே வந்துட்டு அதனோட ப்ரைஸ் 18,000 16,000 வந்து ரேட்டு. இப்போ வந்து 360 16,000 360 வித் கேமராவோடய வந்து பியூட்டினா கேமராவோடவே வாரண்டி ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் இருக்குது. கேமராவோடய நம்ம கொடுக்கலாம் 360 ஆப்ஷன்ஸ். ரைட்டு. ஸோ இப்போ கேமரா போயிடலாம், கட் பண்ணிட்டு வா. ஓகே, நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கேமரா செக்ஷன் காமிச்சிடலாம். ஸோ என்ன தான் ஹேண்ட்ரைட் சிஸ்டம் வாங்கினாலும் அதுக்கு ரிவர்ஸ் கேமரான்னு ஒன்று மாட்டுவாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் கேமராஸ் தான் நம்ம எல்லாம் நிறைய வேரியண்ட்டில் கேமராஸ் வச்சுருக்கோம், நிறைய பிராண்டில் வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்மகிட்ட ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டி கேமரான்னு சொல்லுவாங்க, எல்இடி கேமரா ஹெச்டி கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 rupees தான் வரும் நம்மக்கிட்ட. ஸோ கேமரா மட்டும் 400 rupees தான் வரும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கிளாரிட்டியில் கேட்பாங்க கஸ்டமர்ஸ். பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரான்னு சொல்லி கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 550 rupees தான் வரும் உங்களுக்கு கேமரா. ஸோ ஏஹெச்டியில் பார்த்தீங்கன்னா நார்மல் பிராண்டு. ஸோ பிராண்டில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துடலாம். ஒரு நிமிஷம். ஸோ அது மாற்றிடுது. இது வந்து ஹெச்டி கேமரா, ஏஹெச்டி கேமரா. அப்போ செட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேமராவோட சொன்னேன், இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஜாஸ்தியாக கேட்பாங்க, ஏஹெச்டி கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஹெச்டி கேமரா வேரியண்ட்டில் வர்றது. கிளாரிட்டி நல்லாயிருக்கும், நைட் விஷன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இதை ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 rupees தான் நம்ம கொடுக்குற கேமராவே.
ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேமரா ஒவ்வொரு மாதிரி வரும். கஸ்டமர் ரேட்டுக்கு தகுந்தாப்புல எடுத்து கொடுக்கலாம். ஏஹெச்டியில் பார்த்தீங்கன்னா 1000க்கு இருக்குது, 1500க்கு இருக்குது. நம்மகிட்ட ஸ்டார்டிங் 750 ருபீஸ். ஹெச்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 500, 350 ருபீஸ், 400 ருபீஸ்ன்னு இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 500க்கு இருக்குது, 850க்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேட் வேரியன்ட்ல இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னா, நீங்கள் பேக் ரிவர்ஸ் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் காமிச்சிருந்தீங்களா, இதுக்கு பேக் கேமரா சப்போர்ட் பண்ணுற கேமரா இது கூட வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட வராது. இப்போ அதனால தான் கேமரா உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சிஸ்டம் தான் நம்ம ஆஃபர் போடுறோம். ஸோ கேமரா நம்ம ஆஃபர் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 400 ருபீஸ், நீங்கள் 3500 சிஸ்டம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 400 ருபீஸ் கேமரா வாங்கணும். ஒரு ஸ்விஃப்ட் பைக்னா 60 ருபீஸ் பேனல் வாங்கணும். அவ்வளோதான். ஃபிட்டிங் சார்ஜ் கொடுத்து மாட்டிட்டு போயிட்டு. அதுதான் கேட்க வந்தேன். இப்போ சிஸ்டமோட ப்ரைஸ் சொல்லிட்டோம், கேமராவோட ப்ரைஸ் சொல்லிட்டோம். ஃபிட்டிங்ஸ் வந்துட்டு அடிஷனல் நான் வாங்குவோம். ஆமாம், ஃபிட்டிங்ஸ் நீங்கள் கம்பல்சரி இங்கே கொடுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் காலிங் இருப்பாங்க, ஃபிட்டிங்ஸஸ் கம்பல்சரி வரும். அது ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு மாதிரி. மேக்ஸிமம் ஒரு 80% பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு 800 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவோம். சிஸ்டம், கேமரா ப்ளஸ் ஃப்ரேம் இது மூணுமே ஃபினிஷிங் பண்ணி கையில் கொடுக்குறதுக்கு 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம். 80% வெஹிக்கிள் வரைக்கும். ஸோ அதில் 20% வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட், ஒரு 1000 ஆகலாம், 1200 ஆகலாம், 1500 ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு உங்களுக்கு ரேட்டு மாறும். வண்டியை பொறுத்து மாறும். முக்கால்வாசி 80% நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற நான் மாட்டிட்டு இருக்கிற வண்டி எல்லா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபா ஃபிட்டிங் சார்ஜ் நம்ம. ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டில் வர்றது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் பல்ப் காமிக்கலாம். ஸோ நிறைய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் வெஹிக்கிள் வாங்கினாலும் பவருங்கிறது தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரிஜினாலிட்டியே பார்த்தீங்கன்னா பவர் கொண்டு வர மாதிரி எல்இடி பல்ப்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்இடி பல்ப்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்இடி வேரியண்ட்டில் வர்ற பல்ப்ஸு, காப்பர் லைனில் வர்றது, ஃபேனு, கட் அவுட்ரு, ஒயரிங், சாக்கெட்டு ஒயரிங் தான் நமக்கு வரும். நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக கஸ்டமருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணி கொடுக்குற பிராண்டு இந்த பிராண்டு ஏரோஃப்ளை பிராண்டில் கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் பல்பு. கேபிள்லாம் ஒரு நல்ல பிரைடடாக செம்ம குவாலிட்டி நல்லா இருக்கும். இது குவாலிட்டியாக இருக்கும் இந்த பல்பு. இப்போ நம்ம அங்கே ஒரு வேகனார் கூட நம்ம ஒரு கிளிப் ஒன்று போட்டிருப்போம் என்ட்ரன்ஸில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 220 வாட்ஸு இந்த பல்ப் தான் இப்போ மாட்டணும். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த பல்ப் மாட்டியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே பிராண்டு தான். ஸோ இது 150 வாட்ஸில் நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுக்குற பிராண்டு. இது 1 வருஷம் வாரண்டி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3800 ருபீஸ் வரும். ஏரோஃப்ளை பிராண்டு 150 வாட்ஸு. பவர் நல்லா இருக்குது, நல்ல விசிபிலிட்டி, நல்லா லாங் த்ரோ கிடைக்கும். ஸோ இதை விட பவர் கேட்குறவங்க வாரண்டியோட 1 வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டியோட கொடுத்துடலாம். இதை விட பவர் கேட்குறவங்களுக்கு அடுத்த வேரியண்ட்டில் 220 வாட்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வேகனருக்கு மாட்டினது, அது வேகனருக்கு மாட்டினது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4800 பேர் பல்பு. ஓகே, 4800. அது வந்து 3800 150 வாட்ஸு. இது 220 வாட்ஸு 4800. 1000 வித்தியாசம் வரும். சேம் 1 வருஷம் வாரண்டியில் வரும். ஸோ கஸ்டமர்ஸ் இது வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், வாரண்டி ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிற பல்பில் 2 இயர்ஸ் வாரண்டி கொண்டு வந்திருக்கும். 2 இயர்ஸ் வாரண்டியா? 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ரெட்சோனிக் பிராண்டு. அவசியம் பல்புகள்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நிறைய பேர் அதான் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு பல்போட ஹீட்டுக்கும் பல்போட பர்ஃபார்மன்ஸுக்கும் 2 வேரியண்ட் கொண்டு வந்திருக்கோம். அதிகமாக டிம் பிரைட் பண்ணுவாங்க, அந்த டைமில் யோசிப்பாங்க போயிருமோ அப்படின்ட்டு. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மென்ஷனே ஆயிருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட்சோனிக் பிராண்டில் 300 வாட்ஸ், 300 வாட்ஸ். ஸோ இது நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தாலும் அல்லது நீங்கள் வெளியே எங்கேயோ ஒரு 300 வாட்ஸ் பல்ப் இந்த மாதிரி பிராண்டடில் 2 வருஷம் வாரண்டி விசாரிச்சாலும் உங்களுக்கு ஒரு 5000 10,000 மேலே தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 7500 கொடுக்கலாம். ஹெட்லைட் பல்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபிட்டிங்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஃபிட்டிங் சார்ஜ் பண்ண மாட்டோம். ஃபிட்டிங்ஸ் ஃப்ரீ தான் பண்ணி ஜஸ்ட் கழட்டி மாட்டினா அது ஃபிட்டிங் சார்ஜில் ஒன்று வாங்க போகிறோம். நம்மகிட்டே வாங்கி மாட்டுற மாதிரி தான் சொல்கிறேன் நான். இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸு ரெட்சோனிக் பிராண்டு 2 இயர்ஸ் வாரண்டி ரீப்ளேஸ் வாரண்டியோடு கொடுத்துடலாம். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 7500 ஃபைனல் ப்ரைஸாக வித் ஃபிட்டிங்கோட பண்ணி கொடுத்துடலாம், ஆஃபர் ரேட்டு. ஸோ அதுக்கடுத்து மெயின் ஒரு பொருளே காமிக்கலாம். தாண்டி மெயின் இருக்கா? இது என்னைக்கு கேள்விப்பட்டது ஒன்று தான். ஆனால் இதில் ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அது நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 260 வாட்ஸ் பல்பு. சரிங்களா? 260 வாட்ஸ் பல்பு, ட்ரிபிள் கலர் பல்பு. ட்ரை கலர் ஓகே, ட்ரிபிள் கலர், ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, மிஸ்ட்டு, 3 கலர் ஒரே பல்பில் வர்ற மாதிரி. ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இங்கே போட்டுருக்காங்க. ஆமாங்க, ஒயிட்டு பார்த்தீங்கன்னா 6000 கெல்வின், மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3000 கெல்வின், வார்ம் ஒயிட்டு பார்த்தீங்கன்னா 4300 கெல்வின் பல்ப் வருது. பட் இதில் என்ன இது 2 இயர்ஸ் வாரண்டி தான், ரெட்சோனிக் பிராண்டு தான், 260 வாட்ஸில் வரும். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆப்ஷன். என்ன தம்பி சொல்கிறாரு? நான் ட்ரை கலர் தான் சொல்லிட்டு இருப்பேன் நினச்சேன். ரிமோட் ஆப்ஷன் இருக்குது. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா ரிமோட்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்போ ஹெட்லைட்டுக்கு ரிமோட்டா? ஆமாம், அந்த மாதிரி ஆப்ஷன் வருது. 2 வருஷம் உங்களுக்கு வாரண்டி கிடைக்கும். ரிமோட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. பேட்டரி நம்மகிட்டே எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 18 ரூபா ரேட்டு வரும். ஸோ நம்ம ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 7500 அடுத்த ஒரு 1000 ரூபா கூட 8500 வித் இன்ஸ்டாலேஷனோட
எனக்கு தெரிஞ்சு அது போகிறதுக்கு எல்லாரும் மேக்ஸிமம் இது போயிடுவாங்க. ஆமாம், ரிமோட்டோட வந்து அதுவும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. 2 வருஷம் வாரண்டியோட வருது. 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்தாலும் பில்லு மட்டும் பத்திரமா வச்சுட்டா போதும். ஆமாம், பில்லு மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சாலும் ஓகே தான். நமக்கு பில்லு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபோட்டோ காமிச்சா கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம கிளைம் பண்ண முடியும். இந்த ட்ரைக்லர் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகும். ஆமாம், கிளைமேட் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நார்மல் டேஸ்க்கு ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், மலைக்கு வார்ம் ஒயிட்டு, மெஸ்ட்டுக்கு டார்க் எல்லோ, அது 3 கலர் உங்களுக்கு வரனால நீங்க பாருங்க யூசேஜ் உங்களுக்கு பெஸ்ட். சும்மா எல்லா நிறைய லைட் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு லைட் மாட்டுறதுக்கு ஒரே பல்ப் நீங்க மாட்டிட்டு போயிடலாம். ஒரே செலவா முடியும், நீட்டாவும் இருக்கும், டீசெண்டாவும் இருக்கும். ஒரிஜினல் அதே ஸ்டாக் தான். இங்க பாருங்க, இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் சீல்டு. சரி பாருங்க, பாக்ஸே பாருங்க எப்படி இருக்குன்னு. பல்போட இது பாருங்க, கெப்பாசிட்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இவ்வளோ ஹெவியாக இருக்குது. இது ட்ரிபிள் கலர்னால இது ரிலே உங்களுக்கு இது மூலியமா தான் பவர் ஜாஸ்தி. இதனால உங்களுக்கு பேட்டரி இஷ்யூ வராது, லைன் ஃபீஸ் போகிறது எதுவுமே வராது. பவர் ஃப்ளக்சுவேஷன்லாம் வராது. ஹீட்டுக்கு உங்களுக்கு ஃபேனு பேக்கில் சென்டர் பார்த்தீங்கன்னா காப்பர் லைனோட வருது. ஸோ இந்த மாதிரி வர்ற பல்ப் இது. இது 3-in-1 ரிமோட் பாருங்க. இதுலேயே உங்களுக்கு இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓ, எந்த மனப்படம் இது ஃப்ளாஷர் இருக்குது இல்லை, அது சொல்ல மறந்துட்டேன் நான். ஃப்ளாஷ் டைப் இருக்குது, ஃப்ளாஷ் பண்ணிக்குது. ஃப்ளாஷ் அழுத்துனா வந்து ஃப்ளாஷ் ஆகி ஃப்ளிக்கர் ஆகும். ஃப்ளிக்கர் ஆகி வேணா நம்ம ஆன் பண்ணி கஸ்டமர் காமிக்கலாம். பயங்கரமாக இருக்குதப்பா. அதுவும் வாரண்டியோட கொடுக்குறாங்க. 2 வருஷம் உங்களுக்கு வாரண்டியோட இருக்குது. யோசிக்கிறது நீங்கள் பட்ஜெட் மட்டும் இருக்குன்னா தாராளமாக இது போயிடலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வர்றது. ஸோ இது நம்ம பல்போட ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் போயிடலாம். இதில் வேறு பிராண்ட் இருக்கா? இப்போ இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 3-in-1 கலரில் பிராண்ட் இல்லை, இந்த பிராண்டு நம்ம பிராண்டட் ஐட்டம் பண்ணுறோம். ஸோ பிராண்டட் பார்த்தீங்கன்னா ஷான்ஷூ பிராண்டில் பண்ணுறோம். ஷான்ஷூ, ஆமாம். கஸ்டமர்ஸ் எனக்கு பிராண்டடாகவே கொடுங்க, ஸோ நார்மல் வேரியன்ட் வேண்டாம், எனக்கு நார்மலே பிராண்டட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு பிராண்டட் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்பு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் ஆகும். கஸ்டமர் வரும்போது நம்ம என்ன சீரிஸோ அந்த சீரிஸ் தகுந்தப்பல எடுத்து கொடுத்து எம்ஆர்பி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும். வாட்ஸ் 150 வாட்ஸ் இருக்குது, 220 வாட்ஸ் இருக்குது. 2 வாட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஷான்ஷூ பிராண்டில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். வாரண்டி அதுக்கு சாம்சங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 1 இயரா? எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் 1 இயர் வாரண்டி. ரெட் சோனிக் மட்டும் 2 இயர்ஸ். ரெட் சோனிக் மட்டும் இந்த மென்ஷனே ஆயிருக்கு இதில் உங்களுக்கு பாக்ஸ்லேயே போட்டுருக்காங்க. பாக்ஸ்லேயே உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு 2 இயர்ஸ் வாரண்டி. அந்த 2 இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு ரெட் சோனிக் கொடுத்துடலாம். 1 இயர் வாரண்டி ஷான்ஷூ ஏரோஃப்ளைக்கு நம்ம கொடுத்துடலாம். ஓகே தம்பி. அடுத்து ஸ்பீக்கர்ஸ் போயிடலாம். என்னதான் நம்ம ஆடியோ சிஸ்டம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாலும் ஸ்பீக்கர்ஸ் மெயினாக அப்டேட் பண்ணணும். ஸோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. அதனால ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துடலாம். நமக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு செட் ஆகுது 3 சைஸ் ஸ்பீக்கர்ஸ். 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 6x9 ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பீக்கர்ஸ். ஸோ அதில் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு போயிட்டிங்கன்னா 1200 ருபீஸுக்கு 6 இன்ச் ஸ்பீக்கரு 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துடலாம் 1200க்கு. பட் இது ஆஃபர் கிடையாது, நம்ம 1000க்கு 1 வருஷம் வாரண்டியோட கொடுத்துடலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அதே 6 இன்ச்சில் குவாலிட்டியாக கேட்கும்போது ரெட் சோனிக் பிராண்ட் இருக்குது, ஷான்ஷூ இருக்குது, ஆட்டோபோட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஷான்ஷூ இருக்குல்ல? ஆமாம், ஆட்டோபோட்ஸ் இருக்குது, ஏரோஃப்ளை இருக்குது. இங்கே வர இங்கே ஏரோஃப்ளை வச்சுருக்கு பாருங்க, ஏரோஃப்ளை இருக்குது. ஸோ நிறையா வேரியண்ட்டில் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேரியண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ். 4 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் சேம் எல்லா பிராண்ட்லேயும் வச்சுருக்கோம். ஆட்டோபோட்ஸ் பிராண்ட்லேயும் நம்ம வச்சிருக்கோம். 4 இன்ச் எந்த மாதிரி வண்டிக்கு மாட்டுவாங்க? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் வருதுங்களா ஸ்பீக்கர்ஸ், அந்த அங்கே வர்றது தான் 4 இன்ச். அங்கே தான் 4 இன்ச் செட் ஆகும். இப்போ வர எல்லா வெஹிக்கிளுக்கு நியூ மாடல் வெஹிக்கிள் டோர்லேயே கொடுத்தனால 6 இன்ச் ஸ்பீக்கர் தான் யூஸ் ஆகும். 4 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் ஆகாது. ஓல்டு மாடல் வெஹிக்கிளுக்கு ஈகோ எடுத்தீங்கன்னா 4 இன்ச் ஸ்பீக்கர் தான். அதனால ஈகோ தான் முக்கால்வாசி 4 இன்ச் ஸ்பீக்கர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஸ்பீக்கர்ஸ். ஓவல் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கரில் நம்ம ஷான்ஷூ பார்த்தீங்கன்னா ஓவல் ஸ்பீக்கர் இருக்குது, 4 இன்ச் ஸ்பீக்கர் எல்லாம் இருக்குது. நான் குடோனில் ஸ்டாக் இங்கே வைக்க முடியாத சுச்சுவேஷன். காம்பனண்ட் ஆமாம், எல்லாம் காம்பனண்ட் இருக்குது. காம்பனண்ட் காமிச்சிட்டாங்க பாருங்கள் ஷான்ஷூவில் பாருங்கள். காம்பனண்ட் ஸ்பீக்கர் பயங்கரம். ஒரு 210 வாட்ஸ்ன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பட் இதோட கிளாரிட்டி நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் JBL சோனியெல்லாம் வாங்கி போடுற கிளாரிட்டி இதில் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எஃபெக்ட். ஆமாம், அதை யூஸ் பண்ண பிராண்டட் யூஸ் பண்ணவங்களுக்கு அதோட கிளாரிட்டி பர்ஃபார்மன்ஸ் புரியும். ஜஸ்ட் ஏன் நாங்களே ஷாக் ஆகிருக்கோம் அந்த ஷான்ஷூவோட சிஸ்டம் போட்டு. நார்மலாக ஒரு ஹேண்ட்ரேட் சிஸ்டம் போட்டு ஷான்ஷூவோட போட்டும் கஸ்டமருக்கு அது ஓகே பண்ணிடுறாங்க. அது யூஸ் பண்ணி பார்க்கணும். இதுமாதிரி ஆடியோ எஃபெக்ட் கேட்டால் ஓகே இதே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரிசல்ட் அதில் வருது. அந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லேயும் வரும். ஸோ ஸ்பீக்கர்ஸோட பார்த்தீங்கன்னா மாடலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிலந்தி மாதிரி இருக்குது. கிரில் இல்லை, கிரில் வித்தியாசமாக இருக்குது இல்லை. பட் இது வந்து வித்தவுட் கிரில்லு. ஸோ கஸ்டமர் கிரில்லோட கேட்கும்போது கிரில்லோட கொடுக்கலாம். கிரில் நம்ம டோர்க்குள்ள வர கிரில்லுக்கு யூஸ் ஆகாது, வித்தவுட் கிரில் தான் யூஸ் ஆகும். என்னோட சஜஷன் என்னன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் ஷான்ஷூ போட்டுருங்க, ஸ்பீக்கர்ஸும் வந்துட்டு ஷான்ஷூ போட்டுருங்க. ஷான்ஷூ போடுங்க, ஆட்டோபோட்ஸும் போடுங்க, ஏரோஃப்ளையும் போடுங்க. எந்தெந்த பிராண்ட் என்ன பிராண்ட் உங்களுக்கு ஓகே, உங்கள் பட்ஜெட் இப்போ ஒரு 10,000 சொல்கிறீங்க, 10,000க்குள்ள எனக்கு இந்த பிராண்ட் குவாலிட்டியாக வேணுங்கன்னா அந்த 10,000க்குள்ள நல்ல பிராண்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷான்ஷூ போகிற மாதிரி தான் 10,000 மேலே தான் வரும் உங்களுக்கு. இல்லை எனக்கு 22,000 32,000க்குள்ள போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஷான்ஷூவை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஆடியோ சிஸ்டம் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு எஃபெக்ட் தந்தாலும் எஃபெக்ட். ஆனால்
எல்லாம் இந்த லோக்கல் நான் காமிச்ச சிஸ்டமில் எஃபெக்ட்லாம் வர அப்படிலாம் கிடையாது. அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். கஸ்டமர்ஸ் மெயின் இங்கே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாட்ட வராங்க தெரியுங்களா, மாட்ட வரும்போது நான் அந்த சான்ஷூ பிராண்டு பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க. ரெண்டுமே நான் வண்டியில் ஆன் பண்ணி காமிக்குவேன். அவங்க வெஹிக்கிள் ஆன் பண்ணி காமிக்கும்போது சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அவங்க பார்த்து அதில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது வாங்கி இதுதான் மாட்டணும் அப்படி கிடையாது. நம்ம வண்டியில் ஆன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு எது பிடிச்சோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி பார்த்தோன்னா தாராளமாக நீங்கள் அப்படி சரி ஓகே இது ஓகேங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே கையோட நம்ம மாட்டி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இங்கே பிஸ்னஸ். ஏற்கனவே வெயில் தாங்க முடியல, தொடர்ச்சி சீக்கிரம் முடிச்சிருவோம். தொடச்சிட்டே இருக்கு. ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் செக்ஷனு. ஸோ இதுலேயும் சான்ஷூ இருக்குது. சான்ஷூ எல்லாத்துலேயும் வந்துருச்சுல, எல்லாத்துலேயுமே இறக்கி. ஆமாம், சான்ஷூவோட ஃபாக் லேம்பு. இது ட்ரிபிள் கலர், ட்ரை கலர். ட்ரை கலர் ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, மிஸ்ட்டு வர்றது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் சோனிக் பிராண்டில் இறக்கியிருக்கோம். இப்போது 250 வாட்ஸில் வர்றது. ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக போட்டிருந்தோம். நார்மல் ப்ரோவிஷன் பிராண்டில் ட்ரை கலர் போட்டிருந்தோம். ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போவே பார்த்தீங்கன்னா 7500 நம்ம கொடுத்துருந்த ரேட்டு. ட்ரை கலரு பிராண்டு கம்மியாக இருக்கும், வாட்ஸ் கம்மியாக இருக்கும், பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து தான் பவர் கஸ்டமருக்கு வேண்டியது இது இறக்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம வந்து 7500 தான் நம்ம கொடுக்குறோம் கஸ்டமருக்கு ஆஃபர் ரேட்டாக. ட்ரை கலர் 3 கலர், ஒயிட், வார்ம் ஒயிட், மிஸ்ட். நம்ம டிசைர் ஒன்று காமிச்சிருப்போம், அந்த டிசைருக்கு இப்போ இதுதான் மாட்டிட்டு போயிருக்கு. ரெட் சோனிக்ல வித் வாரண்டியோட, வித் 1 வருஷம் வாரண்டியோட ட்ரை கலர் உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். இதுக்கு மேலே பிராண்டடாக கேட்கும் போது சான்ஷூ சஜஸ்ட் பண்ணலாம். பட்ஜெட் இருக்கு போக முடியும்னா, பட்ஜெட் உங்களுக்கு எவ்வளோ போனால் பெஸ்ட்டாக போடுங்க, எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு டக்குன்னு சான்ஷூ எடுத்து நான் கையில் நீட்டிடுவேன், இதை போடுங்க அப்படின்னு சொல்லி நீட்டிடுவேன். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியில் அதை கொடுத்துடலாம். ரைட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வந்து சென்சார்ஸ் காமிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சென்சாரு, கார் பார்க்கிங் சென்சார் சொல்லுவாங்க. இது பிராண்டட் ஐட்டம் தான், ஆட்டோபோட்ஸ் ஒரு பிராண்டட் தான். இதில் 2 கலர்ஸ் அவைலபிள், பிளாக் இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐட்டம் வாங்கினாலே உங்களுக்கு 750, 850, 1000 வருது. ஸோ இது நம்ம பார்த்தீங்கன்னா 1400 கொடுக்கலாம். பிராண்டடு 1 வருஷம் வாரண்டியோட 1400 நம்ம கொடுக்கலாம். 4 சென்சர். ஆமாம், 4 சென்சர் வித் உங்களுக்கு அந்த இதோட இந்த டிகிரி ஆப்ஷனோட உங்களுக்கு அந்த ஆப்ஷனோட வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் பார்க்கலாம். ஏன்னா இந்த ரேக்லாம் ஒவ்வொரு லைட் இருக்குது. ஸோ எல்லாமே காமிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிரில் லைட்டு, இந்த கிரில்லுக்குள்ளே மாட்டர் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு கலர். ஆமாம், ஆரஞ்சு கலரில் எரியும், எல்லோ கலர் மாதிரி. அந்த லைட்டு. ஆமாங்க, 4 பீஸு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா போலீஸ் லைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் லைட்டு, ஃப்ளாஷ் டைப், ரெட் அண்ட் ப்ளூ வித் ரிமோட் கண்ட்ரோல்ஸோட வரும். ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட வரும். ஓகே. ஸோ அந்த லைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம வந்துட்டு கார் ஓட்டினாலும் நகர மாட்டாங்க, ஹார்ன் அடிக்கணும் மெயினாக அவசியம். அந்த ஹார்னு வெஹிக்கில் வருது நார்மல் ஹார்னாக தான் இருக்கும். அதை கழட்டி அப்டேட் பண்ணுற சவுண்டோட வந்தால் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுலேயே நம்ம சான்ஷூ பிராண்டோட வச்சுருக்கோம். ஓகே. இல்லை சான்ஷூ வச்சுருக்கோம், ஆட்டோபோட்ஸ் வச்சுருக்கோம், Gear 6 வச்சுருக்கோம். ஸோ 2-3 பிராண்ட் ஏரோஃப்ளை வச்சுருக்கோம். ஸோ அது வரும் உங்களுக்கு. ஏரோஃப்ளை ஸ்டார்டிங் உங்களுக்கு ஹார்ன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு மாதிரி ரேட் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம எதுன்னு பார்த்து எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜரு எல்லாமே பிராண்டட் இல்லை, முக்கால்வாசி எல்லாமே பிராண்டட் தான் வச்சிருக்குது. ஸோ இது நார்மலாக நீங்கள் வாங்கினாலே 1100 அந்த மாதிரி ரேட் வரும். நம்ம கஸ்டமருக்கு 850 கொடுக்கலாம். 850 3 பின் வாட்ஸோட நம்ம கொடுக்கலாம். 48 வாட்ஸில் வரும் உங்களுக்கு வரும். இந்த நேமே பார்த்தீங்களா ஹல்க், நல்ல குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும், நல்ல இதாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ஜாஸ்தியாக கேட்பாங்க ரைட்டுங்களா. வாட்ஸ் ஜாஸ்தியாக கேட்குறவங்களுக்கு இந்த சார்ஜர் கொடுக்கலாம். இது 125 வாட்ஸில் வருது. ஸோ இது உங்களுக்கு 3 பின்னோட தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 850, 1000 அந்த மாதிரி ரேட் வேரியண்ட்டில் வரும். அடுத்து இதெல்லாம் கேமரா செக்ஷன்ஸு. டிவிஆர் மெயினாக டிவிஆர் நம்ம காமிக்கணும். ஸோ டிவிஆர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டிவிஆர், டேஷ் கேமு, ஃப்ரண்ட் டேஷ் கேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணுற டேஷ் கேமு. ஃபோன்லேயே பார்த்துக்கலாம், QR கோட் ஸ்கேன் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2500, 3500 அந்த மாதிரி ரேட் வேரியண்ட்லாம் மீட்டர் ஸ்டார்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ரேட், எல்லாமே 1 வருஷம் வாரண்டியில் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே டிவிஆர் மிரரில் மாட்டுற மாதிரி டைப்பு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங். ஸோ இது வந்து மெமரி கார்டில் ரெக்கார்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஃபோனில் பார்க்க முடியாது. ஸோ இதை ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 rupees தான் வரும் நம்ம கொடுக்குறது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ட்ரிபிள் கலர் ஃபாக் லேம்ப் காமிச்சிருப்பேன் ரைட்டுங்களா. அதிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் பிராண்டட் ஆட்டோபோட்ஸ் பிராண்டில் 160 வாட்ஸில் ட்ரிபிள் கலர் சிங்கிள் கலரு 5500 rupees உங்களுக்கு ரேட்டில் வரும். அந்த மாதிரி வேரியண்ட்டில் வர்றது இது. இதெல்லாம் பர்ஃப்யூம் பாருங்கள். ஸோ இந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா நான் ரேட் சொல்ல முடியாது, ஏன் கேட்டிங்கன்னா இது கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குற ஐட்டம். நான் ஃபுல்லாக கஸ்டமருக்கு காம்ப்ளிமெண்ட்டே கொடுப்பேன். இது ஜெல் ஐட்டம், இதோட ரேட் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். காம்ப்ளிமெண்ட் என்ன கொடுத்துட்டு காம்ப்ளிமெண்ட்டே இன்னும் கொடுத்துட்டு. இது மட்டும் கிடையாது, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2-3 ஐட்டம் சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம்.
அந்த அளவு பர்ச்சேஸ் பண்ணாங்க. நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம். ஏன்னா 20,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 1000 நம்ம பார்க்க மாட்டோம். கம்மி பண்ண முடியாதனால காம்ப்ளிமெண்டே நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம். அதனால தான் நாங்கள் கஸ்டமர் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் காம்ப்ளிமெண்டே கொடுக்குறது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன டாய்ஸ், ஃபிளாக்ஸ், ஸோ இது கஸ்டமர் காம்ப்ளிமெண்டே எடுத்துட்டு போனாலும் ஓகே தான். மொபைல் ஸ்டாண்ட் முதல்ல இப்போ காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர். அவங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். ஒரு 3 ஐட்டம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. கஸ்டமர் ரேட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது பொறுத்து ஒரு 3 ஐட்டம் 4 ஐட்டம் சொல்லுவேன். அது கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அவங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வரும். அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா சப்வூஃபர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் என்னதான் ஸ்பீக்கர் நீங்கள் மாட்டினாலும் அந்த தேட்டரோட எஃபெக்ட்டுங்கிறது சப்வூஃபரில் தான் கொண்டு வர முடியும். சப்வூஃபரில் பாருங்கள், பிராண்டடும் வச்சுருக்கேன், மேலே பாருங்கள் ஜேபிஎல் வச்சுருக்கேன், ப்ளவு பங்க் வச்சுருக்கேன். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை வச்சுருப்பேன், ஃபுல்லாக ஏரோஃப்ளை வச்சுருப்பேன். நம்மகிட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. சப்வூஃபர் ஸ்டார்டிங் 8 inch ஒரு இம்பிள்ட் ஆம்போட சப்வூஃபர் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் 3000 rupees. ஸோ அதிலே நீங்கள் ஏரோஃப்ளை பிராண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதே 8 inch இம்பிள்ட் ஆம்போட ஏரோஃப்ளை பிராண்ட் எடுத்திங்கன்னா 8 inch 3500 ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுத்துடலாம். வித் 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே கொடுத்துடலாம். ஆம்பியன் லைட்டு பாருங்கள் மேலே. ஸோ இதில் ஆம்பியன் லைட்டு. ஸோ ஆம்பியன் லைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6500 rupeesக்கு உங்களுக்கு ஃபுல் கிட் ஃபிட்டிங் பண்ணி கையில் கொடுத்துடலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஸ்டார்டிங் வேரியண்ட்டில் வர்றது. ஓகே, ஸ்டார்டிங் வேரியண்ட்ல வர வண்டி பொறுத்து ரேட் மாறும், குவாலிட்டி பொறுத்து ரேட் மாறும். ஸோ அந்த மாதிரி வர்றது. இதெல்லாம் சாம்சங்லயே நமக்கு வந்து சப்வூஃபர். ஆமாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு சப்வூஃபர் நிறைய கஸ்டமருக்கு தெரியாது. ஆமாம், ஆக்டிவ் சப்வூஃபர் 2 சைடு சப்வூஃபர் வரும். ஒரு பாக்ஸ் ஆப்போசிட். ஆமாம், ஒரே பாக்ஸில் ஆப்போசிட் சப்வூஃபர் வரும். 10 inch ஸ்பீக்கரு. இது பார்த்தீங்கன்னா ஆம்போட வரும். சூப்பர். அப்போ ஹெவியா இருக்கு, பயங்கரமா எஃபெக்ட் சூப்பராக கிளாரிட்டியாக இருக்கும். மெயினாக இன்னொரு சப்வூஃபர் காமிக்கணும், இங்கே பாருங்க. இது ஸ்லிம்மா இருக்கு, தூக்க முடியல, வெயிட் ஜாஸ்தி. இது 2 ஊஃபர் ஒரே பாக்ஸ்ல ஆம்போட வரும், ஆம்பிளிஃபையரோட வரும். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்ச் 8,000க்கு மேலே தான் உங்களுக்கு வரும். ரேட்டு 10,000 மேலே தான் வரும். ஆனால் எஃபெக்ட் அடிச்சுக்க முடியாது, சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம தார் வெஹிக்கிளில் பார்த்துருப்பீங்க, இந்த ஊஃபர் தான் போட்டிருக்கோம். அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி எஸ்யூவி, இன்னோவா, எக்ஸ்யூவி இந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு போட்டிங்கன்னா எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னு போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் உங்களுக்கு எஃபெக்ட். அதுக்கு தகுந்தாப்புல குவாலிட்டி, அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டில் நமக்கு கிடைக்கும். சப்வூஃபர்ஸ் முதற்கொண்டு நம்மக்கிட்ட எல்லாமே எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா புது வண்டி வெஹிக்கிள் வந்து எல்லாமே பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு சீட் கவரு, ஃபுல் மேட்டு, சன் ஃபிலிம், ஸோ இது எல்லாமே பண்ணுவோம். அது எல்லாமே நம்ம மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதோட தான் இப்போ நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸோட சாம்பிள்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், சீட் கவர். ஆமாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10-15 மெட்டீரியல் வைக்க மாட்டேன் பிரதர். குவாலிட்டியான மெட்டீரியல், நல்ல மெட்டீரியல் வச்சிருப்பேன், கஸ்டமர் ரேட் வைஸ் பொறுத்து. டிசைன்ஸும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், டிசைன்ஸு கொஞ்சம் ப்ரீமியமாக நான் வச்சிருப்பேன் டிசைன்ஸு. ஸோ இதில் இருக்கிற எல்லா டிசைன்ஸும் கஸ்டமர் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பைக்கில் பொறுத்து ரேட்டு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட சீட் கவர் 4500 இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும். 4500 இந்த மெட்டீரியல் உங்களுக்கு 4500 ஸ்டார்டிங் ஆகும். 5 சீட்டு வெஹிக்கிளுக்கு 4500. அதே இப்போ நீங்கள் ஈக்கோ போடுறாங்க, ஈக்கோ வந்து 8 சீட்டு வெஹிக்கிள், அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4500 மெட்டீரியல் ஓட்டர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு 6500 ரேட்டு வரும். 8 சீட்டுக்கு, 5 சீட்டுக்காக இருந்தால் 4500. ஸோ அந்த மாதிரி வேரியண்ட்டில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னதான் சீட் கவர் போட்டாலும் ஃப்ளோர் மேட்டுங்கிறது தேவைப்படும், அவசியம். ஃப்ளோர் மேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இது நல்ல யூசேஜான மேட்டு. ஸோ இதில் 2 வேரியண்ட் இருக்குது. நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 5 சீட்டு வெஹிக்கிள் வந்துச்சுன்னா 1800 rupees ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துடலாம், வித் லேபரோடையே ஒட்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளிமும் பார்த்தீங்கன்னா கார்வர் பிராண்டில் கொடுத்துட்ருக்கோம். சேமு வந்து பார்த்தீங்கன்னா கார்வர் பிராண்டில் எல்லா ஷேடும், டார்க்கு, லைட்டு, எல்லா ஷேடும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சீட் வெஹிக்கிள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1800 ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துருக்கோம். ஈக்குவலி சன்ஃப்ளிம் ஒட்டி இருக்கும். இந்த ஈக்குவலில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டார்க் வேணும்னு கேட்டு 25% ஒட்டி இருக்கும். ஸோ அதோட ஃபிலிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஒட்டி கொடுத்துருக்கோம். ஈக்கோக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபுல் ஃபிட்டிங்ஸோட பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. வரும்போது எப்படி இருந்தது வண்டி, இப்போ ஃபுல் ஃபிட்டிங்கோட இன்னும் ஃபிட்டிங் நிறைய இருக்குது. இன்னும் ஸ்பாய்லர் வைக்கணும், நம்ம இண்டிகேட்டர் ஸ்பாய்லர்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒவ்வொன்றா மாட்டுவோம் நம்ம. ஸோ மாட்டி ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த க்ரோம் செட்டில் ஒட்டணும். ஸோ க்ரோமிங்கு ஈவினிங்குள்ளே டெலிவரி கொடுத்துருவோம். ஆமாம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு 5:30 நான் டைம் கொடுத்துருக்கேன். 5:30ங்கிறது ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம், 5:30க்கு முன்னாடியும் முடியலாம். மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் மார்னிங்கே வந்துட்டா பெட்டர். ஆமாம், இது மார்னிங் வந்த வண்டி தான். ஒவ்வொன்றா முடிஞ்சுப்போம், முக்கால்வாசி வேலை முடிஞ்சின்னு ஒரு கால்வாசி வேலை இருக்குது, அது முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இன்னும் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா பேக் பம்பர்ஸு.
பேக் பம்பர் எல்லா வண்டி நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இங்கே 4 பீஸ் தான் வச்சிருக்கீங்க, கஸ்டமருக்கு வேண்டி வச்சிருக்கிறது டெமோக்கு. கஸ்டமர் எந்த வண்டி கேட்டாலும் நம்ம ஸ்டாக் அவைலபிள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இல்லைனாலும் ஆர்டர் பேஸ் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம். கேரியர் அதே மாதிரி எல்லா வெஹிக்கிளும் ஸ்டாக் இருக்குது. ஸோ எல்லாமே வித்தி நம்ம இங்கே ஃபிட்டிங்கோட கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் வாங்கிட்டு போய் வெளியே ஃபிட்டிங் பண்ணாத அவசியம் கிடையாது. இங்கே ஃபிட்டிங்ஸ் ஆள் இருக்காங்க, லேபர் என்னோட கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். முன்னாடி நிறுத்தி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டி நிறுத்தி அளவுக்கு ஸ்பேஸ். இப்போ இந்த ஈகோல ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2+1 சீட்டு மாட்ட போகிறோம். ஆமாங்க, அந்த சீட்டு வைக்கில் வந்த சீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு சென்டரில் 2+1 ஃபோல்டிங் சீட்டு போய் மாட்ட போகிறோம் நம்ம. ஸோ அது நம்ம ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இப்படி ஈவினிங்குள்ளே பண்ணிடலாம். ஆமாம் பிரதர், எல்லாமே ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இது என்ன கலர் கலரா? இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டோர் சைடு வருது பார்த்தீங்களா, டோர் எஜ் சைடில் ஒட்டுவாங்க தெரியுங்களா ஸ்டிக்கர்ஸ். ஆமாம், அந்த ஏ பில்லர் பி பில்லர் லேட்டஸ்ட்டாக வந்து ஒட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர்ஸ் தான் இது எல்லாமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மகிட்ட ஸ்டாக் வந்துருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா மாடல்ஸ் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா வித் ஃபிட்டிங்கோடே 1200 கொட்டி கொடுத்துடலாம். வித் இன்ஸ்டால் பண்ணி ஒட்டி கொடுத்து பிசில்லாம் ஒட்டி கொடுத்துடலாம். 1200க்கு எல்லா டபுள் சைஸ் ஸ்டிக்கர் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் நிறைய மாடல்ஸ் நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன் நானும், நல்லா இருக்கும். ஓகே ஃபைசல், இருந்த பிசிலையும் ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ப்ரைஸிங்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்மளோட வியூவர்ஸ் எப்பயும் போல் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட டீமோட எனி டைம் அவைலபிளாக இருங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக மெயினாக வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கஸ்டமருக்கு. எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டினா கஸ்டமருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் பண்ணுறதா இருந்தாலும் கால் பண்ணுறதா இருந்தாலும் 1-2 மிஸ் ஆகுது. ஸோ அது மிஸ் ஆகும்போது கஸ்டமர் சங்கடப்படுறாங்க, ரைட்டு தான், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமையுது, வேறு எது இல்லை. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம இப்போ வீடியோ நமக்கு தான் தெரியும் இந்த வீடியோ எப்போ எடுக்க வந்தது, இப்போ எப்போ எடுத்து முடிகிறோம். எவ்வளோ கேப் விட்டு கிட்டத்தட்ட சாயந்தரமாக போயிடுச்சு, சாயங்காலமே ஆயிடுச்சு. கேப் விட்டு என்ன அவ்வளோ கஸ்டமர்ஸ் வரும்போது நம்ம உங்களே வெயிட் பண்ண வைக்கணும், அவங்களுக்கு கவனிக்கணும். அதனால தான். ஓகே, அதே போல் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்பயும் போல் நம்ம வந்து பார்சல் வேணாலும் வச்சுட்டோம். மெயினாக நம்ம கொரியர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கும். அது நம்ம வீடியோ பண்ணுறவங்க மெயினாக கொரியர் சர்வீஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு மெயினாக கொடுத்துருவோம். ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் இருக்குது. புது கஸ்டமர் இருந்தாலும் பார்த்து எடுத்துக்கலாம், பழைய கஸ்டமர் ரெகுலராக தெரிஞ்சிடும், அவங்களே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸோட இதே மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸோட திரும்ப நான் வந்து மீட் பண்ணுறேன். கஸ்டமர் மெயினாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன காமிச்சிருக்கேன்னு உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நார்மலாக ஒன்று பார்த்துட்டு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு மாறுறது, உங்களுக்கு ஐடியா மைண்டு வரும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஐடியா புரியும். ரைட், சூப்பர் ஃபைசல், தேங்க்யூ. தேங்க்யூ.